திருவாரூர் கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, சோழர் வம்சத்தினரால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான கோவில்களில் ஒன்றாக திருவாரூர் நகரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வரலாறு 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தொடங்குகிறது. சோழர்கள், முக்கியமாக ராஜராஜ சோழன், இந்த கோவிலை உருவாக்க முக்கிய பங்கு வகித்தார். ஆனால் சோழர் காலத்திற்குப் பிறகு பாண்டியர், விஜேந்திர பேரரசு மற்றும் நாயக்கர் வம்சங்களும் இந்த கோவிலின் மேம்பாடு மற்றும் பராமரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக இதில் காணப்படும் ஒவ்வொரு கட்டிட அம்சமும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. தியாகராஜர் கோவிலில் சுமார் 9 கோபுரங்கள், 80க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் உள்ளன. இவை அனைத்தும் சீரான வடிவமைப்போடு பாரம்பரிய பாணியிலும் நுட்ப கட்டிடக் கலை சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் அதிசயம் ஒலி எதிரொலி மண்டபம். இந்த கோவிலில் உள்ள சில மண்டபங்களில் அங்கிருக்கும் தூண்களைத் தட்டினால் அந்த சத்தம் எதிர்ப்புறத் தூணிலும் கேட்கும். நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய ஒலி எதிரொலி அமைப்பு இன்றைய மாடர்ன் சவுண்ட் டெக்னாலஜிக்கும் முன்னே இருந்த அறிவியல் ஞானத்தைக் காட்டுகிறது. ஒரே மண்டபத்தில் சத்தம் எப்படி பல மண்டபங்களிலும் பரவுகிறது? இதுவே ஒரு விஞ்ஞான வியப்பாக இருக்கிறது. இரண்டாவது அதிசயம் கமலாலய தீர்த்தக்குளத்தின் நீர் மேலாண்மை. நீர்மட்டம் குறையாத சூட்சமம். அதில் 16 வாய்க்கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்த்தக்குளம் ஒரு தாமரை மலர் வடிவத்தில் அமைந்துள்ளது. சுமார் 25 ஏக்கரில் பரவியுள்ள இந்த குளத்தில் மழை நீரும் நிலத்தடி நீரும் சேர்ந்து நிரம்பினாலும் நீரின் அளவு எப்போதும் சமமாக இருக்கும் வகையில் 16 வாய்க்கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இது நம் முன்னோர் கற்றுத்தந்த இயற்கை நீர் மேலாண்மை நுட்பத்துக்கு ஓர் தெளிவான எடுத்துக்காட்டு. மூன்றாவது அதிசயம் கோவிலின் தாழ்வான அமைப்பு. இயற்கையான வெப்ப கட்டுப்பாடு. இக்கோவில் வழக்கமான தரைவெளிக்கு மேல் இல்லாமல் சிறிது அளவில் கீழ்த்தலமாக அமைந்துள்ளது. அதனால் கோவிலுக்குள் நுழையும் ஒவ்வொருவரும் ஒரு இயற்கையான குளிர்ச்சி உணர்வு பெறுகிறார்கள். இது தெர்மல் இன்சுலேஷன் எனப்படும் வெப்ப கட்டுப்பாடு முறையின் ஒரு பழைய வடிவம் என்று சொல்லலாம். இந்த மூன்றும் நம் முன்னோர்களின் அறிவும் ஆன்மீகமும் இயற்கை அறிவியலும் ஒரே சேர இணைந்த கட்டிடக்கலை சிறப்பு ஆகும். தியாகராஜர் கோவில் ஒரு புனிதத் தலம் மட்டுமல்ல, பழமையை பேணும் நவீன அறிவியலின் அடையாளமும்தான். தியாகராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேரோட்டமும் பக்தர்களை மெய்மறக்கும் வகையில் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்கின்றனர். மொத்தத்தில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் என்பது ஒரு கோவிலாக மட்டுமல்ல, அது நம் தமிழரின் கட்டிட அறிவையும் கலாச்சார சிறப்பையும் எடுத்துக்காட்டும் ஓர் உன்னத ஆன்மீக கோவிலாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழர் மரபு மற்றும் கட்டிடக் கலை பற்றிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு தொடருங்க.